ஹாய் சார். வாங்க அதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாம் சார். சொல்லுங்க சார். சார் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார். இப்போ நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கிறதுனால இந்த கதையை உங்கள்கிட்ட சொல்லி ஒரு ஒப்பீனியன் கேட்கலான்னு தான் சார் பார்க்கணுன்னு சொன்னேன். உட்காருங்க. சார், தேங்க்யூ சார். சார் தம்பி, ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண கதையை படமாக பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொல்ல வர கதை இருக்கு இல்லையா, ஓகேன்னா அதை அடுத்த படமாக பண்ணிட்டு போகிறோம். சரிங்க சார். சரி, நான் கிளம்புறேன் சார். ஹாய்ப்பா. ஹே, சொல்லுமா. என்னாச்சு? டைரக்டர் வந்துட்டு போறாரு. அவர் ஏதோ புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காராமா. அந்த கதையை நம்மளை கேட்க சொன்னார். என்ன கதைப்பா? நல்லா இருந்துச்சா? நான் கதை கேட்கலமா, பட் அந்த கதையை கேட்டால் ஒன்றுக்கு ஒன்று பெட்டராக தான் தோணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்னு தோணுது. நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண கதையிலேயே ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. ஏன்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எல்லாமே ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ ஸ்டோரி வேற சொல்றேன்னு சொல்றாங்கன்னா மேபி அது அவ்வளோ ஒர்த்தா இருக்கலாம் இல்லப்பா. நம்ம கேட்டுதான் பார்ப்போமே. மேம் சொல்லுங்க மேம். இப்போ வரட்டுங்களா? சரி, ஓகே மேம், வரேன். அது என்னதான் இருந்தாலும்மா. வாங்க தம்பி, உட்காருங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஒரு ஆத்மாவுக்கு 7 ஜென்மம் இருக்குன்னு புராணத்துலையும் இத்தியாசத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு உயிரோட பாவ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த உயிர் அடுத்த ஜென்மத்தில் என்னவா பிறக்க போகுதுன்றதும் அதோட மரணத்தையும் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ வென் திஸ் ஹேப்பன்ஸ், ஒரு நாள் சித்திரகுப்தன் பிரம்மனை சந்திக்கிறார். ஒரே குழப்பமாக இருக்கிறதே. வேறு வழி இல்லை, நேரில் சென்று கேட்கலாம். பிரம்ம ரிஷியை வணங்குகிறேன். வாருங்கள் சித்திரகுப்தரே. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சித்திரகுப்தரே, தங்களிடம்தான் கேட்கிறேன். என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதை எப்படி கேட்பதென்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கேளுங்கள். ஒரு உயிரின் சிந்தனையும் செயலையும் அடிப்படையாக கொண்டே பாவம் மற்றும் புண்ணியத்தை கணக்கிடுகின்றோம். ஒரு உயிரின் சிந்தனையும் செயலும் அதன் உறவுகள் மற்றும் சமூகத்தின் வாழ்க்கை முறையை அடிப்படையாக கொண்டதல்லவா? இல்லை, ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சிந்தனையில் தனித்துவம் உண்டு.
அதன் உயிர் எங்கு பிறப்பினும் அதன் சிந்தனை மாறாது. மன்னிக்கவும், என் மனம் இதை ஏற்க மறுக்கின்றது. இப்போது பிரம்ம ரிஷி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, உமக்கு புரியும்படி எப்படி சொல்வதென்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒன்று செய்வோம். ஒரு ஆத்மாவிற்கான 7 ஜென்மங்களையும் பூலோகத்தில் வெவ்வேறு வாழ்க்கை முறை கொண்ட சூழலில் ஒரு வினாடி இடைவெளியில் பிறக்கும்படி செய்வோம். உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கும். நல்ல யோசனை. இருந்தாலும் விடை அறிந்த பின்பு 7 உயிர்களில் ஒரு உயிர் மட்டுமே பூலோகத்தில் வாழ முடியும். அந்த 7 உயிர்களில் யார் வாழ வேண்டும் என்பதை எவ்வாறு முடிவு செய்வது? இவ்வுயிர்களின் பிறப்பிற்கான காரணத்தை முதலில் உயிர் பெற்றவனிடம் கூறுவோம். அதன் பின்பு அவன் ஒன்றன் பின் ஒன்றாக உயிர்களை கொன்று மீதமுள்ள உயிர்களை சந்திக்கும்படி செய்வோம். இறுதியில் உள்ளவனே வாழத் தகுதியானவன். அப்படியே ஆகட்டும். நான் விடைபெறுகிறேன். இப்படிதான் சார் நம்ம கதை ஆரம்பிக்குது. ம், இல்லை பரவாயில்ல. இப்போ இந்த கல்வெட்டை பார்த்து நீங்கள் அப்படியே படிச்சுட்டு இருக்கீங்க சார். அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறீங்க சார். திருப்பி வந்து இந்த கல்வெட்டை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே இந்த கல்வெட்டில் இருக்கிறது அப்படியே மாயமா மாறிடுது சார். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க. ஓகே. அடுத்த செகண்டே இந்த கல்வெட்டில் இப்பூமியில் நீ பிறந்ததற்கான காரணம் அப்படின்னு சொல்லி வருது சார். இப்படி தான் சார் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஓகே பாக்கா. ஓகே, ஷார்ட் ரெடி பண்ணுங்க. கேமரா ரெடியா? ரெடி சார். யாரு சார் ப்ரொடியூசர். சார் சொல்லுங்கள் சார். முடிஞ்சிட்டேன் சார். எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட். இல்லை சார், போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டு. சரிங்க சார். ஓகேங்க சார். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. வாருங்கள் சித்திரகுப்தரே. பாவ புண்ணியத்தை அடிப்படையாக வச்சு தான் யார் வாழ வேண்டும் என்பதை இறுதியில் உள்ளவனே வாழத் தகுதியானவன். சித்திரகுப்தரே, அது என்னை அடுத்த அத்தியாயத்திற்கு அழைத்துச் செல்வோம்.